என்னுடைய அடிமுடி காணாமல் கிணறடித்தவன் இந்த பரமனாயிற்று. எப்படி ஓர் நேரத்திலே படைக்கும் கர்த்தா பிரம்மதேவனிற்கும் காக்கும் கர்த்தா விஷ்ணுவிற்கிடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. என்னவென்று, மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தி யார் என்று. அப்படி இருக்கும் பொழுது இருவருமே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கைலங்கிரி தன்னை நோக்கி ஓடி வந்து எம்மிடத்தில் முறையிட்டனர். நானோ என்ன செய்தேன்? பிரம்மதேவா, நீயோ சென்று என் முடியை கண்டு தொட்டு விட்டு வா. தாங்களோ சென்று என் பாதங்களை கண்டு தொட்டுவிட்டு வாருங்கள் என இருவருக்கும் கட்டளையிட்டேன். அதன் பிரகாரம் என் முடிதலை தொடுவதற்காக அந்த பிரம்மதேவனோ தன் கரத்தை நீட்டி முற்பட்டான். என்னுடைய முடியாகப்பட்டது ஓர் அடி மேலே உயர்ந்தது. மீண்டும் தன் கரத்தை நீட்டி முற்பட்டான். மீண்டும் என் முடியாகப்பட்டது மேலே வளர்ந்து கொண்டே சென்றது. திகைத்த பிரம்மதேவன் என்ன செய்தான்? அன்னப்பட்சியாக உருமாறி பறந்து கொண்டே சென்றான். அவன் செல்ல 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 என் முடியோ வளர்ந்து கொண்டே சென்றது. அந்த பிரம்மதேவனால் என் முடிதலை காணவும் முடியவில்லை, தொடவும் முடியவில்லை. அந்த நேரத்திலே மலர்களிலே முதன்மையான மலராகவும் நறுமணம் அதிகமாக வீசக்கூடிய மலராகவும் தாழம்பு விளங்கிக் கொண்டிருந்தது. அப்படி மலர்களிலே முதன்மையான மலர் தாம்தான் என்ற கர்வத்தின் காரணமாக மற்ற மலர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்தது. மலர்கள் அனைத்தும் என்ன செய்தனர்? கைலங்கிரி தன்னை நோக்கி ஓடி வந்து எம்மிடத்தில் முறையிட்டனர். அந்த தாழ்வுவின் கர்வத்தை அடக்குவதற்காக நானோ என் சிரத்தை சிறிது அசைத்து கொடுத்தேன். அப்படி அசைத்த உடனே என் முடிதனை அலங்கரித்துக் கொண்டிருந்த தாழ்வுவோ தவறி கீழே விழுந்தது. அப்படி விழுகின்ற நேரத்திலே அந்த தாழ்வுவினை பிரம்மதேவன் கண்டான். கண்டவுடனே நீ யார், எங்கிருந்து வருகின்றாய் என கேட்டான். தாழம்பு என்னவென்று உரைத்தது? சுவாமி, என் பெயரோ தாழம்பு, நானோ முக்கன் படைத்த பரமனின் முடியை அலங்கரித்துக் கொண்டிருப்பவள் என உரைத்தது. உடனே பிரம்மதேவன் என்ன செய்தான்? தாழம்புவே, முக்கன் படைத்த பரமரோ அவரின் முடியை கண்டு தொட்டுவிட்டு வருமாறு அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஆகையால் அன்னப்பட்சியாக உருமாறி பறந்து கொண்டே வருகிறேன். அவரின் முடி அருகாமையில் தான் இருக்கிறதா என கேட்டான். தாழம்பு என்னவென்று உரைத்தது? சுவாமி, நானோ பரமனின் முடியில் இருந்து தவறி கீழே விழுந்து விட்டேன். அப்படி கீழே விழுந்து உங்களை சந்தித்த இந்த இடைப்பட்ட காலத்தில் 2000 ஆண்டு காலம் முன்னோடி விட்டது. உங்களால் பரமனின் முடியை காண முடியாது என்று உரைத்தது. திகைத்த பிரம்மதேவன் என்ன செய்தான்? தாழம்புவே, அப்படி என்றால் நீயோ எமக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உன்னை அழைத்து செல்கிறேன் பரமனிடத்தில். அவ்விடத்திற்கு சென்ற பிறகு உன்னை எங்கிருந்து அழைத்துக் கொண்டு வருகின்றேன் என பரமன் கேட்டால் அவரின் முடியில் இருந்துதான் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன் என எனக்காக ஒரு பொய் வார்த்தை உரைக்க வேண்டும் என சத்தியம் வாங்கிக் கொண்டான். தாழம்புவும் ஒப்புக்கொண்டது. இருவரும் கைலங்கிரிக்கு ஓடி வந்தனர். வந்தவுடனே, பிரம்மதேவா, என் முடியை காண வேண்டும், தொட வேண்டும் என்பதற்காக சென்றாயே, என் முடிதலை கண்டுவிட்டாயா, தொட்டு விட்டாயா என கேட்டேன். பிரம்மதேவன் என்னவென்று விட்டான்? சுவாமி, தாங்கள் இட்ட கட்டளை பிரகாரம் உங்கள் முடிதலை கண்டு தொட்டுவிட்டு நான் வருகின்றேன். அதற்கு சாட்சியாக உங்கள் முடியை அலங்கரித்துக் கொண்டிருந்த தாழம்பூவையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றேன். தங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் தாழம்பூவினை கேட்டு பாருங்கள் என உரைத்தான். நானோ என்ன செய்தேன்? தாழம்பூவே, இந்த பிரம்மதேவன் கூறுவது உண்மையா? உன்னை எங்கிருந்து அழைத்துக் கொண்டு வருகின்றான் என கேட்டேன். தாழம்பு என்னவென்று உரைத்தது? சுவாமி, பிரம்மதேவர் கூறுவது உண்மைதான். உங்கள் முடியில் இருந்துதான் என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார் என அந்த பிரம்ம தேவனுக்காக எம்மிடத்திலேயே பொய் வார்த்தை விளைத்தது. உடனே எமர்க்கோ கோபம் பிறந்தது. ஏய் தாழம்பூவே, எப்பொழுது அந்த பிரம்ம தேவனுக்காக எம்மிடத்தில் பொய் வார்த்தை உரைத்தாயோ, நீ தருணம் முதல் என்னுடைய பூஜைகளுக்கு உபயோகிக்கப்படாமல் போக கடவாய். நீ இருக்கக்கூடிய இடத்தில் கரு நாகம் குடியிருக்க வேண்டும் என்று சாபத்தை இருந்தேன். அப்படி இருக்கேன். அடே பிரம்மதேவா, எப்பொழுது மும்மூர்த்திகளில் முதல் மூர்த்தியாக நீயே இருக்க வேண்டும் என என் இடத்தில் பொய் வார்த்தை உரைத்தாயோ, நீ தருணம் முதல் பூலோகத்தில் உனக்கென்று தனித்ததொரு ஆலயங்கள் எங்கேயும் இல்லாமல் போக கடவாய் என்று சாபத்தை அளித்தேன். பிரம்மதேவனும் எம்மிடத்தில் மண்டியிட்டு மன்றாடினான். என்ன செய்வேன்? பிரம்மதேவா, பூலோகத்தில் உமர்க்கென்று தனித்ததொரு ஆலயங்கள் இல்லாமல் போனாலும் வருடத்திற்கு ஒருமுறை விஜயதசமி அன்று அனைத்து பாமர மக்களும் உம்மை மட்டுமே வழிபடுவார்கள் என்று வருத்தரித்தேன். அப்படி இருக்கேன். என் பாதங்களை காண வேண்டும் என்பதற்காக என்னுடைய மைத்தினரோ தன் கரத்தை நீக்கி முற்பட்டார். என்னுடைய பாதங்களோ பூமிக்குள் வளர்ந்தது. என்னுடைய மைத்தினர் என்ன செய்தார்? வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்மணி அவதாரம் கொண்டே சென்றார். அவர் செல்ல 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 என் பாதங்களோ பூமிக்குள் வளர்ந்து கொண்டே சென்றது. என்னுடைய மைத்தினர் என்ன செய்தார்? உடனே மேலே வந்து என் இடத்தில் என்னவென்று உரைத்தார்?
சுவாமி, தாங்கள் இட்ட கட்டளை பிரகாரம் உங்கள் பாத கமலங்களை எம்மால் காண முடியவில்லை. என்னுடைய தோல்விதனை ஒப்புக்கொள்கிறேன் என்று உரைத்தார். நானும் என்ன செய்தேன்? மைத்துனா, மும்மூர்த்தியில் முதல் மூர்த்தி தாங்களாக இருக்க வேண்டும் என எண்ணாமல் எம்மிடத்தில் உண்மை வார்த்தை உரைத்து தோல்விதனை ஒப்புக்கொண்ட காரணத்திற்காக உங்களுக்கு ஒரு வரமளிக்கிறேன். வரும் காலத்தில் வடக்கு திசையில் 7 மலைக்கு மேல் உமர்க்கென்று தனித்ததொரு ஆலயம் உருவாகி சீரும் சிறப்புமாக இருப்பாய் என்று வரத்தை இருக்கிறேன். அப்படி இருக்கேன் தினமும் அனைத்து ஜீவர் ராசிகளுக்கும் படியடைந்த பிறகு கைலங்கிரிக்கு வந்தவுடனே என் மனைவி பார்வதாவை சந்தித்து பாதபூசை செய்து கொள்கிற வழக்கமாயிற்று. நாமோ கைலங்கிரிக்கு வந்துவிட்டோம். பார்வதாவை இன்னும் காணவில்லையே. சரி, எங்கு சென்றிருந்தாலும் பஞ்சனைக்குத்தானே வர வேண்டும். பஞ்சனை காட்டிக் கொண்டிருக்கிறான். பார்வதா